வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு சிகப்பரிசியை வச்சு லட்டு செய்ய போகிறோம். இதை சிகப்பரிசி கருப்பரிசியில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆந்தோசைனின்கிற நிறமிச்சத்து அதிகம் இருக்குது. ரெண்டாவது, இதுலேருந்து லைகோபின்கிற நிறமியை பிரித்து எடுத்து புற்றுநோய்க்கான மருந்து இதுலேருந்து தயாரிக்கிறாங்க. இப்போ இதில் எப்படி லட்டு செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். சிகப்பரிசினா என்னன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அதனால இப்போ காமிச்சிடலான்னு பார்த்தேன். இது கருப்பரிசி, கவுனி அரிசி. இது ப்ரௌன் ரைஸ், அதாவது கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க, ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் சிகப்பரிசி. சிகப்பரிசியை சில பேர் மட்டை அரிசின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அரிசியை வச்சு தான் நான் மாவுருண்டை பிடிக்க போகிறோம். இந்த அரிசியை நல்லா அலசி சுத்தம் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு ஒரு காட்டன் கிளாத்தில் உணர்த்திடுங்க. அது நல்லா உணர்ந்த பிறகு நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் அரைச்சி நீங்கள் சளிச்சுக்கலாம். நான் இப்போ இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கேன். மாவு வறுக்கலை, இன்னும் இனிமேல் தான் வறுக்கணும். சிகப்பரிசி மாவு இதை வச்சு புட்டும் செய்யலாம். 1 கப் எடுத்திருக்கேன். இது சுக்கு பவுடரும் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கேன். ரெண்டும் ஒவ்வொரு சிட்டிகை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுக்கு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா ஏலக்காய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் முந்திரி பருப்பு பிடிக்கும்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெய்யில் வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வறுத்த கடலை தான். நிலக்கடலையை கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். ரொம்ப முழுசாக இருந்தால் பிடிக்கும்போது உதிர்ந்து கொட்டும். இதுக்கு சுகர் 1 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கப்லேயே 3/4 கப் எடுக்கும் நம்ம. அதுக்காக நான் எடுக்காமல் வச்சுருக்கேன். இந்த கப் எடுத்துக்கிட்டு இதில் 3/4 கப் எடுத்து நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வெள்ளைப்பாகு ஊற்றலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. வெள்ளைப்பாகு ஊற்றலாம், ஆனால் அந்த பக்குவம் வந்த பிறகு எடுக்கணும். வெள்ளைப்பாகு தண்ணியில் ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா உருண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி உருண்டு வர்ற ஸ்டேஜில் வெள்ளைப்பாகு ஊற்றணும். வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும்போது நீங்கள் உருட்டணும். அதுதான் ரொம்ப கஷ்டம், கை எரியும். அந்த சூட்டுக்கு ரொம்ப உருட்ட வராது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளைப்பாகு எடுத்து பக்குவமாக நீங்கள் உருட்டணும். நெய் தேவையான அளவுக்கு. மாவு கருகி போயிடாமல் சட்டி நல்லா சூடான பிறகு நீங்கள் மாவு போட்டு ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. அந்த வாசம் வரவும், அந்த அரிசியோட வாசம் வரவும் அமர்த்திடலாம். போதும், அந்த அரிசியோட அந்த ஃப்ளேவர் வந்துருச்சு. அமர்த்திடுவோம். அடுப்பை பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கின்றுங்க. இப்போ அந்த மாவில் கடலையை கொஞ்சம் நுணுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. முழுசாக இருந்தால் உருட்டை வராதுங்கிறதுனால லேசாக நம்ம நுணுக்கி போட்டிருக்கோம், லேசாக உடச்சி போட்டிருக்கோம். ஏலக்காயும் சுக்கு போடுறோம். அந்த அரிசி மாவுக்கும் சுக்கு ஃப்ளேவருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ சீனி எந்த அளவுக்கு எடுக்கணும்னா 3/4 கப் எடுத்துக்குவோம். எடுத்து இதை பவுடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சுகரை ஆட் பண்ணி அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி ஸ்வீட் போதுமான்னு பார்த்துக்குங்க. நம்ம சூடான நெய் ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்வீட் குறையும். இனிப்பு சுவை இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறத விட நம்ம எடுத்த 3/4 கப்பையும் போட்டோம். இப்போ இந்த நெய்யை நம்ம சூடு பண்ணிக்கிட்டு நம்ம ஊற்றி உருட்ட போகிறோம். 5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதை உருக்கிடுவோம். இப்போ சூடு பண்ணிடுவோம். இப்போ நெய் சூடு பண்ணிட்டோம். போதும். எல்லாத்துலேயும் எல்லா மாவுலேயும் நெய்யை ஊற்றிட்டிங்கன்னா அந்த சூடு ஆறி போயிடுச்சுன்னா உருட்ட வராது. அதனால கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுக்கிட்டுருவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சூடு பண்ணி ஊற்றி உருட்டிக்கலாம். நெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் பிடிக்க முடியும். எல்லா மாவுலையும் மொத்தமாக நீங்கள் நெய்யை ஊற்றிட்டிங்கன்னா சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். உங்களால் பிடிக்க முடியலைன்னா நெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க.
உங்களால் அரிசி வந்து இந்த மாதிரி ஊற வச்சு காய வச்சு வறுத்து அரைக்கணும்னு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புட்டரிசி மாவுன்னு கேட்டு வாங்குங்க. சிகப்பு புட்டரிசி மாவுனே வருது. அதை வாங்கி ஒருக்கா வறுத்து விட்டு நீங்கள் செய்யலாம். இது ரொம்ப ருசியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உருட்டி ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிலக்கடலை போட விருப்பம் இல்லாட்டி நெய் சூடு பண்ணுறீங்க இல்லையா, அப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.